நீ சிரிக்காதீங்க. இதயம் கவர்ந்த இளம் குமரா, இளம் தண்டல் வாவா என்று அழைக்கிறது. தெய்வமோல வர்ணிக்க தூண்டுகிறது. எதிர்பார்த்த நாட்களை விட நீங்க எப்ப வருவீங்கன்னு எதிர்பார்த்த நாட்களே அதிகம். உண்மையாவே சொல்றேன். இதயத்தில் நீங்கள் இருந்தால் உங்களை நான் மறந்திருப்பேன். எதையுமே நீங்களாக இருக்கும் பொழுது உங்களை மறக்க முடியல. எப்படி? வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஏன் எதற்காக? மாமா. ஏமா வசந்தரா? என்னங்க? நாம் இருவரும் பிரிவு என்பதே வரக்கூடாது. ஆமா. வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க வேண்டும். கண்டிப்பா. வசந்தரா என்னமே மறந்து என்னமியா? ஓ அன்பான வார்த்தை. சரி விடு. கூப்பிடக்கூடாது உங்களை நான். கூப்பிடலாம். சொல்றேன். சொல்றாவா? சொல்லுங்க. ஏன் எதற்காக? என்னக்காக? வசந்தரா மறந்தே விட்டேனே. என்னங்க? நம்முடைய மகள் பத்மாவதி எங்கே? யார கேட்ட? நம்முடைய மகள் பத்மாவதி எங்கே? யாரு? நம்முடைய மகள் பத்மாவதி எங்கே? குமரிட்டியா? ஐயோ இப்படி ஐந்து ஓடுறாங்களே. இல்ல பாலி நான் என்ன பண்ண? அந்த பால் எடுத்து ஈஸ்வரனுக்கு ஊத்துது. அது ரொம்ப நேரமாக ஊத்தி கிடக்குது. ஊத்துடா நாகதேவா ஊத்துறா. அதே பாரு எதுக்கு ஊத்துறான் பார். எவ்வளவு நேரம் ஊத்துறான் பார். கட் அவுட்ல கத்து சொல்லி இப்ப எடுக்கிறான் பார். பால் எடுக்கிறான் பார். ஊத்துறான் பார். பால் எடுக்கிறான் பார். பால் இப்ப நான் எடுக்கிறேன் பாக்குறியா? அம்மா ஏன் அம்மா எழுது கொண்டு இருக்கிறாய்? நான் எப்படி சொல்லுவேன்? வாயில தான் சொல்லணும். நான் எந்த நேரத்துல போறதாலும் காலையில 9 மணி 9 வருஷம் டெய்லி எழுதி வச்சுக்கிறேம்மா. ஏன் அந்த நம்பரு? ஆமா ராசியான நம்பர். நான் பிறந்த இடமோ சரியில்லடா. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போன ஞாயிற்றுக்கிழமை போறதா கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஏன் யாரும் பெருக்கல லீவுல நின்ட்டாங்க ஓட்ட. பிறந்த இடம்னா நான் பிறந்தது ஹாஸ்பிட்டல் தான். ஆனா பிறந்த இடம்னா பெத்தவங்க வீட்டை சொல்லுவாங்க. இன்னைக்கு நான் யாருக்கிட்ட என் குறையும் நானும் சொல்லுவேன். யாருக்கிட்ட ஒன்னாலும் சொல்லாமா? எனக்கு யாரு இருக்கா? நான் இல்லையா? என்னதுக்கா? உக்காருங்க. சும்மா தான் சொன்னேன். நான் நீ குடும்பத்தின்னு பேசுறீங்க. அப்பப்போ 4 மாசம் ஓடி போடுறா. நீ ஒரு நாள் வந்து தங்கத்தில் நீ என்ன பண்ண போறீங்க? அது ஏன் கடமை தரலாம் பண்ணு போற. அதான் வேற ஒண்ணும் கிடையாது. என்ன வெளுக்காதா? நான் தாமா பாத்துங்கிறேன் தெரியுமா? என்னத பாத்துக்கிறா? பாத்துக்காம சோப் போட்டு கொடுத்தேன். நான் தான் சோப் போட்டுறா. இல்லங்க உதவாங்க. அது போய் நெட்டின்னு போய் நீ வேற சோப் போட்டுக்கிட்டானா என்ன சோப் போட்டான்? அவனுக்கு கேளு. அம்மாம் சோப்பு. என்ன சோப் போட்டு? அம்மாம் சோப்பு தாங்க. நான் பாத்ரூம் குள்ள இருந்தேன். அவன் வெளிய இருந்து தூக்கி போட்டான். அதான் அதிகம் கோபப்படுறான். சந்தேகப்பட்டான். உனக்கு சந்தேகம் எல்லாம் படாதா? உக்காருங்க அங்க. நான் சொல்லலாம் பண்ணக்கூடாது. எனக்கு பிடிக்காது. ஆமா 4 மாசமா நான் உன்னை வச்சிருந்தேன். பாதுகாத்து பத்திரமா. இந்த 4 மாசமான பாதுகாத்து வச்சிருக்கேன். பாதுகாவல போன நேரம் அந்த அணையை ஒட்டிட்டாரா? கேட்காத கேள்வி. உன்னை தேவடியான்னு கேட்டாரா? அப்படின்னு தேவடியான்னு கேட்டிருந்தா கூட நான் தெய்வமா நினைச்சிருப்பேன். இருக்க மாட்டேன். அழுதுருக்க மாட்டேன். அப்படி திரும்ப ஒரு மனசுல ஒரு ஃபீல் வரும். என்ன ஒரு ஃபீல்
நான் பெண்ணா பிறந்த கொள்ளடி அது உங்க அப்பா அம்மா பண்ண தப்புமா. அவ்வளவு பாவம் பண்ண விளையாடா அது அவங்களுக்கு கேட்டாதாம்மா தெரியும். இப்படி மண்ணா பிறந்திருந்து ஒரே ரூட் எடுத்து சட்டி பானை செஞ்சுப்பாங்க, எல்லாம் வாங்கி போய் கறி கோயம்பு வச்சு துண்ணு இருப்பாங்க. குட்டி டாபரு தேவடியா வேற கட்டிக்கிறதுக்கு முன்னாடி யார வச்சு பாத்தில் பீ வந்து விட்டது. வந்துச்சுன்னா அது தொடச்சு போறதானே. வேற கட்டிக்கிறதுக்கு முன்னாடி என்ன மிலிட்டரிக்காரர் கேட்டாங்க. அவர் ரிவால் தூக்கி காட்டி இருப்பாரு. என்ன போலீஸுக்காரு கேட்டாங்க. அவர் லட்டி தூக்கி காட்டி இருப்பாரு. என்ன ஹெட் மாஸ்டர் கேட்டாங்க. அவர் பேனா தூக்கி காட்டி இருப்பாரு. என்ன ஹெட் மாஸ்டர் கேட்டாங்க. அவர் பேனா அங்கேயே வருது. பேனா தூக்கி காட்டி இருப்பாரு. ஏன் அப்புறம் சொல்லிட்டு எத்தனை ஏன் அம்மா தூரம் அவங்களாம் கேட்டதுக்கு அப்புறமா என்ன ஐஸுக்காரன் கூட அவன் சப்ப சொல்லி ஓ ஐஸ் மீன் அவனா கீழே போட்டு விடுவான். கூட்டக்கிறவங்க தான் கொடுப்பான். ஒரே அடி. அதெல்லாம் நாங்க பார்த்து ரொம்ப அடிக்கணும். அப்படிலாம் அங்க போய் கட்டியிருந்தா கூட பெரிய பெரிய அதிகாரிலாம் யார் ஐஸ் விற்கிற ஒரு பெரிய அதிகாரி எங்க ஊர்ல வந்து பாரு 4 அடுக்கு மாடி அவர் தான் தலைவர் ஆக்குறாரு. ஏன் கட்ட மாட்டாரு, ஒரு சப்பந்து அவர் கட்டி வச்சுக்கிறாரு. ஐஸ் ஐஸ் குட்டி அவன் ஏன் சிரிக்கிறான்? இவங்க சிரிக்கிறான், நான் இங்க அவன் ஏன் சிரிக்கிறான் சொல்லி பச்சிக்கிறேன். ஏய் என்ன திடீர்னு பட்டக்கட்டலாம் வந்துட்டுக்குது. வந்துக்கிறாளே மோகினி. ஐயோ அவதாரம் எடுக்குது பத்துக்கெல்லாம் பார்த்தா தானே எனக்கு அப்படியே கொலை பண்ணலாமான்னு. அப்படியா கத்திக்குதா? ஏன் என்கிட்ட பிச்சா கத்திக்குது. பிச்சா கத்தி என்னத்துக்கு குட்டி பட்டன் தட்டன்னு அப்படி நிற்கும். அறக்க தெரியாதவன் தான் 68 அருவா கேட்பான். ஏன் எதனா ஒண்ணுத்துல அறக்கல அறுத்துட்டாலும் ஐயோ ஐயோ சொன்னால உண்மையா சொல்றேன். ஒரு பொம்பளையா பிறந்துட்டா போதுமா? ஒரு வாழ்க்கை வாழ்றா, ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை என்ன அவன் கண்ணி மூஞ்சி மாறிய உன் ஜீர்ப்புல கொஞ்சம் வச்சுக்கிறேன். நான் தேய்ச்சிக்கிறவன் எவ்வளவு நல்லது. என் மேல தப்பு இருந்துச்சுன்னா என்ன அசிங்க அசிங்கமா கேள்றா. நானா என்ன நீங்க எவ்வளவு கேட்கலாம்? ஐயோ கேட்க வர அப்ப